வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய திரு அவதார தினம் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் முருகப்பெருமான். அவர் வந்து விழுந்த இடம் என்று சொல்வது ஒரு தடாகம். அந்த தடாகத்தில் 6 கன்னிமார்கள், அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை பெண்கள் மூலமாக அவர் வளர்க்கப்பட்டார். அவர் விழுந்த இடம் என்று நீங்கள் சொல்வது பார்த்திங்கன்னா ஒரு தடாகம். அந்த தடாகம் என்பது இங்கே விருச்சிக ராசி மண்டலத்தில் அது ஒரு குளமாக, தடாகமாக பார்க்கலாம். இந்த இடத்தில் சந்திர பகவான் வரக்கூடிய நேரத்திலும், அதே நேரத்தில் ரிஷபராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய இந்த நேரத்திலும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் மிக முக்கியமான முருகப்பெருமானினுடைய திரு அவதார தினமாகவும் திகழ்கிறது. இவர் யார் என்றால், இவர் எதற்காக அவதாரம் எடுக்கிறார் என்றால், அசுரரை அழிப்பதற்கு. அசுரர் என்றால் நம்முடைய பகைவர்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை அழித்து நமக்கு நன்மைகளையும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகளையும் தருவதற்காக அவதாரம் எடுத்தவர்தான் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு நம் தமிழர்களுடைய வழிபாடாகவும், இது ஒரு தமிழ் கடவுளினுடைய வழிபாடாகவும் இதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் அறுபடைக்கு செல்லலாம். அறுபடையில் உள்ள முருகப்பெருமானை சந்திக்கலாம், அவரை தரிசிக்கலாம். அறுபடையில் உள்ள முருகப்பெருமானை தரிசித்து அவருடைய ஆசிகளை பெறலாம். அதே நேரத்தில் உங்களால் இயலவில்லை என்றால், அந்த முருகப்பெருமானினுடைய திருநாமத்தில் செய்யப்படக்கூடிய ஹோமங்கள், அந்த ஹோமங்களில் நீங்கள் கலந்து கொள்வது, அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது மாத்திரமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்கள் நண்பர்கள் இவர்கள் கலந்து கொள்வதால் குடும்பத்தில் பிணி அகலும், கஷ்டங்கள் நீங்கும், எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து வெளிவருவீர்கள். ஆஸ்ட்ரோபெட் நடத்தும் ஹோமத்திலும் நீங்கள் பங்கு பெற்று உங்கள் குடும்பமும் உங்கள் உற்றார் உறவினர்களும் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.